Functions of human resource management. Human resource management, personal management அப்படிங்கிறது என்னென்ன functions எல்லாம் பண்ணும் அப்படின்னா first function procurement. Procurement அப்படிங்கிறது பார்த்தோம்னா determination of manpower needs. ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு manpower வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். மேனேஜர் போஸ்டிங்க்கு யார் எடுக்கணும், பேங்கிங்கா இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாஃப்ஸ் எத்தனை எடுக்கணும், இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருந்துச்சுன்னா இந்த யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக எவ்வளவு லேபர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் பவர் எவ்வளவு தேவைன்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கணும். தென் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன், இந்த மாதிரி இந்த வேலைக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ், இந்த மாதிரி டிகிரி படிச்சவங்க, இந்த மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேப்பர்லயோ இதுலயோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணி அவங்களை செலக்ஷன் பண்ணி அவங்களுக்கு யூஆர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் நோன் as த ப்ரொக்ரூட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் கொடுத்தவங்களும் அப்படியே வந்து வேலைக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாங்கன்னா போய் சீட்ல உட்காருங்க, இந்த மிஷினை வந்து இது பண்ணுங்களா. சில வேலைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ட்ரைனிங் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். அப்ப டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேலைக்கு எடுத்தவங்களை வந்து ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து +2 அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு வந்தவங்களை கொண்டு போய் டைரக்டா பேங்க்ல விட்டோம் அப்படின்னோம்னா வேலைக்கு வந்து ஆகாது. ஸோ அவங்களுக்கும் சொல்லி ஸ்பெஷல் ட்ரைனிங், அங்க ஒரு அக்கௌண்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க, பேங்க்ல போனோம்னா கம்ப்ளீட்லி அது வந்து வேறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு சஜஷன் சிஸ்டம், சஜஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங், மென், மெஷினரி இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நியூ சிஸ்டம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வெளியில இருந்து வாங்குவாங்க, உள்ள இருக்கிற எம்ப்ளாய் கிட்ட இருந்து வாங்கி டெவலப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், ஒரு கம்பெனில வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன் தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் கம்யூனிகேஷன், அதையும் பாருங்க. இன்டர்னல் கம்யூனிகேஷன் ஹையர் அத்தாரிட்டிக்கும் லோயர்ல இருக்கிற பீப்புளுக்கும் எப்படி கம்யூனிகேஷன், லெட்டர் வழியாவா டெலிபோன் வழியாவா அப்படிங்கறது எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து பண்ணுவாங்க. வேலைக்கு எடுத்தவங்களை வந்து 100 பேர் எடுத்துக்கிறோம், இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரைசல் அப்படிங்கிறது கணக்கிட. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா வேஜ், லேபரா அந்த வேஜ், உள்ளுக்குள்ள வந்து எம்ப்ளாயியா இருக்கிறாங்க, ஆபீஸ் ஒர்க்கா இருந்துச்சுன்னா சேலரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வேஜ் பிக்ஸ் பண்றதும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் அப்படிங்கிறோம். ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்றதுக்கான டிசிப்ளின் பிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்தாலும் சரி, உள்ள இருக்கிறவங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, அது பேர் கிரீவன்சஸ். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அது பேர் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிமா, இந்த எடுத்த லேபரை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்ப மெஷினரி அப்படின்னம்னா ஆயில் கொடுக்கலாம், சர்வீஸ் கொடுக்கலாம். பட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள், ஜடப்பொருள் கிடையாது. அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, கேண்டீன் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு அடிபடாம இருக்கிறதுக்கு சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், அவங்களுடைய ஹெல்த்துக்கு, அவங்க ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ற ஃபங்க்ஷன் செய்யறது பேர் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ரெக்கார்ட், ஆடிட் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு வர பீப்புள்ஸ் பேரெல்லாம் எழுதி வச்சு, அவங்க ஏஜ் எழுதி வச்சு, அவங்க எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அது மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து ஆடிட் பண்ணி அது ஒரு ரிசர்ச், தனியார் ரிசர்ச் கிட்ட கொடுப்பாங்க. பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் டீம் வந்து உள்ளேயே வச்சிருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னம்னா அதை ரிசர்ச் பண்ணி இதுல என்ன டிராபேக் இருக்குது, இதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வச்சு ரிசர்ச் வச்சு ஃபர்தரா இந்த பாலிசிஸ், ப்ரொக்ரூட்மெண்ட் பாலிசி, டெவலப்மெண்ட் பாலிசி, காம்பன்சேஷன் பாலிசி, இன்டகிரேஷன் மெயின்டெனன்ஸ் பாலிசியில வந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்கு இந்த ரிசர்ச் வந்து உதவும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேலைக்கு ஆள் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நல்லா பராமரிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் செய்யறது தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோடைய ஃபங்க்ஷன். ஜெய் ஹனுமான், ஓம் நம சிவாய வாழ்க.